பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம பார்க்க போறது மாப்பிள்ளை சம்பா மோதகம். மாப்பிள்ளை சம்பா மோதகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி, தேங்காய் துருவல், சிறுபருப்பு, நெய், முந்திரி, ஏலக்காய், வெல்லம், இந்துப்பு. மாப்பிள்ளை சம்பா மோதகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 1 கப்பு. இதை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பாரம்பரிய அரிசினாலே ரொம்ப நேரம் ஊறும், வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த அரிசியை வறுத்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சிறுபருப்பையும் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரவை மாதிரி அரைச்சி நம்ம வேக வைக்க போகிறோம். 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு சேர்த்துக்கணும். போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும். போதும், இந்த மாதிரி போதும். ரவையாக உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். கூட 1/2 கப்பு பருப்பும் சேர்த்துருக்கோம். அப்போ 4 கப்பு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வேக மாப்பிள்ளை சம்பா பாரம்பரிய அரிசின்றதுனால வேக லேட் ஆகும். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச இதை ஜலிக்க வேண்டாம். அப்படியே அந்த மாவோடு போட்டால் தான் அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அந்த மாவு கோட்டிங்காக இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில். இந்த மோதகம் பிள்ளையார்பட்டியில் ரொம்ப விசேஷம். பிள்ளையார்பட்டினாலே மோதகம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இது பச்சரிசியில் செய்வாங்க. நான் பாரம்பரிய அரிசியில் செய்கிறேன். இதில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் இன்னும் கூடவாக இருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். இது கூட கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கிறேன். இது மூடி போட்டு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த இன்னொரு ஸ்டவ்வை பற்ற வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கொதிக்க வச்சு கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். அதனால் வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாம். இதை மூடி வேக வைக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இன்னொரு சட்டியை வச்சுக்கலாம். 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு நல்லா ஃபுல்லாக 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் போதும். இது கொதிக்கட்டும். வெல்லம் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பாகு வரணும்னு அவசியம் இல்லை, கொதிச்சா போதும். நம்ம இதை வடிகட்டி நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். கொதிச்சிருச்சு. இது நல்லா திக்காகட்டும், வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கோம். வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெல்லம், இதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் கொதிக்க வைங்க. திக்கான பிறகு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மோதகமாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம். வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். திக்கான பிறகு நம்ம தேங்காய், முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுட்டு ஆற விட்டுட்டு மோதகமாக பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும், திக்காகட்டும். திக்காயிடுச்சான்னு பார்க்கலாம். போதும், இந்த திக்னஸ் போதும். இது ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாகும். நம்ம இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இது சூடான பிறகு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க.
நெய் செவந்துருச்சு. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க முந்திரியை. அந்த மோதகத்தில் வந்து பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. பொடி பொடியாக இருக்கும்போது கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். முந்திரி வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தேங்காய் துருவல், இது ஒரு 3/4 கப்பு இருக்கும், அந்த சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் மோதகமாக பிடிச்சி ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மோதகம் செஞ்சு வச்சிடலாம், ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ வந்து இது நான் வாழை இலை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலை வந்து நம்ம வாழை இலையில் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நான் வாழை இலை போட்டு வேக வைக்கலான்னு வாழை இலை போட்டிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வேகும்போது வாழை இலையோட அந்த ஸ்மெல்லும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மோதகத்தோடு வரும்போது எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம வாழை இலை துணி போடாமல் வாழை இலையில் வேக வச்சு எடுத்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதோட சத்தம் நம்மளுக்கு வரும். இப்போ இது ஆறிடுச்சு. இதை என்ன பண்ணலாம், மோதகமாக பிடிக்க போகிறோம். இப்படி உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம், இந்த மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அச்சு இருக்கும், அதில் நெய் தடவிட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. ஒரு முறை நெய் தடவிக்கோங்க. மூடிட்டு இது உள்ள அந்த ஆறுன இதுவை எடுத்து இது உள்ள போட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பிடிச்சு வச்சுட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஆவியில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். பார்க்கலாம், வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பாரம்பரிய அரிசியில் இந்த மோதகம் செஞ்சுருக்கேன். ரொம்ப சத்தான மாப்பிள்ளை சம்பா மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இது விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லை, இந்த மாதிரி சத்தான உணவுகளை எப்போவுமே நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.